ஒரு சின்ன தீப்பொறி தான். அந்த சின்ன தீப்பொறினால என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காடே அழிக்கப்படுது. அதே சின்ன தீப்பொறி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பல பேருக்கு அதனால சமைச்சு நம்மளால போட முடியுது. அப்ப ஒரு சின்ன தீப்பொறியினால ஒரு காட்டையும் அழிக்க முடியுது. அந்த சின்ன தீப்பொறியினால நம்ம நெறைய பேருக்கு சமைக்கவும் முடியுது. அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கையில, ஒரு நேர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுல நேர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது, நம்மளால் எதனையும் சாதிக்க முடியும். நமக்கு இதே வந்து எதிர்மறை எண்ணங்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னா, நம்மளால எதையும் சாதிக்க இயலாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணிறணும் அப்படின்னா, அத அழிக்க நம்ம முயற்சி பண்ண வேண்டும். அப்படிங்கிறத நம்ம மனசுல வந்து நிறுத்திக்கணுங்க. நமக்கு எதிர்மறை எண்ணங்களே வேணாம். நம்ம எதையுமே வந்து பாசிட்டிவா எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவா நடக்கும். நம்ம எதையுமே நெகட்டிவ நோக்கி நம்ம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தாங்க அது வந்து எதிர்மறையா வந்து பிரதிபலிக்குது. ஸோ நம்ம இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ என்னமோ, இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பழைய குப்பைகளெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பழைய குப்பைகளை வந்து எப்படி போகி இதில வந்து பழசெல்லாம் நம்ம போட்டு எரிக்கிறோமோ, அதே மாரி நம்முடைய அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம வந்து நம்மள்ட்டேருந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அழிச்சிடணும். அழிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களானது நம்மை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத மனதில நிறுத்திக்கணுங்க.